Hey guys, welcome to my YouTube channel. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பி ஃபார்மசி, எம் ஃபார்மசி, ஃபார்ம் டி, ஈவன் தோ டி ஃபார்ம். ஸோ இந்த மாதிரியான ஃபார்மா கிராஜுவேட்ஸுக்கு படிச்சு முடிச்சதுமே என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே மார்க்கெட்டுக்குள்ள இருக்குங்கிறத தான் தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் வந்து ஒரு டாப் 10 ஜாப்ஸை வந்து இந்த வீடியோல லிஸ்ட் பண்ணி அதுக்கான சேலரி எலிஜிபிலிட்டி பத்தி எல்லாமே இந்த வீடியோல த்ரூ அவுட் பேச போறேன். ஓகே. ஸோ நான் உங்க ஷியாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ அந்த இதில் நான் ஃபஸ்ட்டு ஜாபாக என்ன ப்ரெஃபர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட். ஓகே. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே ரிசர்ச் ஃபீல்டுக்குள்ளே போகணுங்கிற மாதிரி தான் ஆசை இருக்கும். ஸோ அதுக்கு ஆப்டான ஒரு ஜாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட். ஓகே. ஸோ கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட்டுங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா என்ன ரோலாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் ட்ரையல்ஸ் இருக்கும், பார்த்துருக்கீங்க. ஒரு ட்ரக்கை டெவலப் பண்ணி மார்க்கெட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வர்றதுக்கு முன்னாடி கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எல்லாம் நடக்கும், கரெக்டாக? ஸோ அந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸில் இன்வால்வ் ஆகுறது தான் கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட். ஓகே. ஸோ இந்த கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட்டுக்கு முன்னாடி வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸுக்கு என்னவா ஜாப் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் ரிசர்ச் கோஆர்டினேட்டராக எடுத்து ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் மோஸ்ட்லி வந்து கம்பெனிஸில் வந்து கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட் ஜாப் ரோல் கிடைக்கும். இதுக்கு எலிஜிபிலிட்டி மெயின்லி எம்ஃபார்ம், பிஃபார்ம், ஃபார்ம் டி இருந்தால் தான் இதுக்குள்ளே போக முடியும். டிஃபார்ம் கிராஜுவேட்ஸுக்கு இங்கே எலிஜிபிலிட்டி ரொம்ப கம்மி. ஓகே. பட் ஸ்டார்டிங் சேலரிஸே உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 to 6.5 வரைக்குமே இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு இந்த ஜாப் ரோலுக்கு கிடைக்கும். ஸோ செகண்ட் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மாகோவிஜிலன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ ஃபார்மாகோவிஜிலன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் வந்து இப்போ மோஸ்ட் ஆஃப் த பி ஃபார்மசி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எலெக்டிவ் பேப்பராகவே ஃபார்மாகோவிஜிலன்ஸை எடுத்திருப்பாங்க. ஓகே. ஸோ ஃபார்மாகோவிஜிலன்ஸோட ஜாப் ரோல் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இப்போ வந்து ஒரு மருந்து வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வருதுன்னா அந்த மருந்தை அந்த நோயாளி எடுத்ததுக்கு அப்புறம் ஏதாவது சைடு எஃபெக்ட் வருதாங்கிறதையுமே அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கணும், மானிட்டர் பண்ணிட்டு இருக்கணும். ஓகே. ஸோ அதை மானிட்டர் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் ஃபார்மாகோவிஜிலன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் வந்து தேவைப்படுறாங்க. பட் இதில் சேலரி வந்து சிஆர்ஏவை விட கொஞ்சம் லெஸ்ஸாக தான் இருக்கும். பட் ஸ்டார்டிங் வந்து ஒரு 3 LPA to 5 LPA வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேரளா, அதே லைக் கொச்சி அண்ட் பெங்களூர் சைடு வந்து ஃபார்மாகோவிஜிலன்ஸுக்கு வந்து ஜாப் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஸோ தேர்ட் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் டேட்டா மேனேஜர். ஓகே. ஸோ இந்த கிளினிக்கல் டேட்டா மேனேஜரை பொறுத்த வரைக்கும் ஃபார்மா பேக்ரவுண்டில் இருப்பாங்க. பட் நான் கொஞ்சம் ஐடி ரிலேட்டடாகவுமே போகணும், எனக்கு கொஞ்சம் ஐடி செட்டப்பில் கார்பரேட்டில் போகணுங்கிற மாதிரி இருக்குது, வெறும் ரிசர்ச் ஃபீல்டில் இல்லாமன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளினிக்கல் டேட்டா மேனேஜர் ரோல் வந்து ரொம்பவுமே ஆப்டாக இருக்கும். ஸோ இதோட ரோல் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் ட்ரையல் டேட்டாஸை வந்து மேனேஜ் பண்ணுறதா இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அனிமல்ஸ் மேலே டெஸ்ட் பண்ணுறோம். கிளினிக்கல் ட்ரையல்ஸ்னால் எப்படி, ஃபஸ்ட்டு phase 1, phase 2, phase 3. இப்போ ஒருத்தவங்களை எடுத்துக்கிட்டாலே அவங்ககிட்ட இருந்தே நமக்கு எத்தனை டேட்டா கிடைக்கும், அவங்களோட ஏஜ் என்ன, ஹைட் என்ன, வெயிட் என்னங்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்து 4 பேஸில் நடக்கும்போது அந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸுக்கு எத்தனை டேட்டா கிடைக்கும், கரெக்டாக? ஸோ இந்த அவ்வளவு டேட்டாவையுமே மேனேஜ் பண்ணி அனலைஸ் பண்ண ஒருத்தர் தேவை, அதுதான் வந்து கிளினிக்கல் டேட்டா மேனேஜர். ஓகே. ஸோ இந்த கிளினிக்கல் டேட்டா மேனேஜருக்கு நமக்கு என்ன மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா டேட்டா மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் லைக் ஒராக்கல், கிளினிக்கல், ஸோ இந்த மாதிரி இருக்குது. பட் இதில் உங்களுக்கு என்ன ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜாப் மார்க்கெட்டில் வந்து கிளினிக்கல் சாஸ் படிச்சுட்டு வந்துடுறாங்க. ஓகே. ஸோ கிளினிக்கல் சாஸ் மட்டுமே 6 மந்த் பக்கத்தில் ப்ரோக்ராமாக இருக்குது. கிளினிக்கல் டேட்டா மேனேஜர் ரோலுக்குமே கிளினிக்கல் சாஸ் சர்டிஃபிகேஷன் முடித்தவங்களுக்கு தான் இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இதோட ஸ்டார்டிங் பேக்கேஜஸ் வந்து உங்களுக்கு உண்மையிலே ஒரு 4 LPA to 7 LPA வரைக்கும் கொடுப்பாங்க. பட் கம்பேர் வித் மிச்சம் இருக்க எல்லா ஃபார்மாலேருந்து நீங்கள் வெளியே வந்து போகிற ஜாபை காட்டிலுமே நீங்கள் ஒரு கிளினிக்கல் டேட்டா மேனேஜராக போகிறீங்க, கார்பரேட்டில் போகிறீங்கன்னா உங்களோட சேலரி ஆஃப்டர் 5 இயர்ஸ் வந்து மற்ற எல்லாத்தையுமே காட்டிலும் இந்த ஜாப் ரோலுக்கு அதிகமாக இருக்கும். ஓகே. பட் அதே சேம் டைம் இந்த ஜாப் ரோலுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நான் சொல்கிற ஃபோர்த் ஜாப் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் ஆஃபீஸர். ஓகே. ஸோ ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் ஆஃபீஸர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்து நீங்களும் நானும் நினச்சா உடனே ஒரு மருந்தை தயாரித்து மார்க்கெட்டில் வித்துற முடியாது, கரெக்டாக? ஸோ அதுக்கு பல அடுக்கான ரெகுலேஷன் இருக்குது. அதுக்கு நம்ம எல்லாத்துக்குமே அப்ரூவல் வாங்கணும். நிறையா ரெகுலேட்டரி பாடிஸ் இருக்குது இன் பிட்வீன் கவர்மெண்ட் அண்ட் அதே மாதிரி அந்த கம்பெனிக்கும். ஓகே. ஸோ இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒர்க் பண்ணுறது தான் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் ஆஃபீஸர். இதுலேருந்து நீங்கள் ஈஸியாக வந்து கவர்மெண்ட் சைடுமே மூவ் ஆன் ஆக முடியும், லைக் எய்ம்ஸ். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் உங்களால் வந்து ஈஸியாக மூவ் ஆன் ஆக முடியும் ரெகுலேட்டரி அஃபேர்ஸ் ஆஃபீஸராக ஸ்டார்டிங்கில் போனீங்கன்னா. பட் இதை பொறுத்த வரைக்கும் பேக்கேஜ் உங்களுக்கு அந்தளவுக்கு இருக்காது. மேக்ஸிமம் வந்து ஒரு 2.5 to 3 LPA வரைக்கும் நீங்கள் வாங்க முடியும். மேக்ஸிமம் இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா நீங்கள் மெட்ரோ சிட்டிஸ் மும்பை இல்லாட்டி பெங்களூர் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸ் 5 வரைக்குமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி 5th ஜாப் ரோல் என்னன்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெடிக்கல் கோடர். ஓகே. ஸோ மெடிக்கல் கோடர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கு மெடிக்கல் கோடர்னா எதுவும் கிடையாது, பேஷண்ட்டோட டேட்டாவை ஆல்ஃபா நியூமரிக்கோட மாற்றுறது தான் மெடிக்கல் கோடரோட வேலை.
பட் இந்த மெடிக்கல் கோடருக்கு பொறுத்த வரைக்கும் என்னோட ரெக்கமெண்டேஷன், நீங்க ஒரு ஃபார்மா பேக்ரவுண்டா இருந்து போறீங்கன்னா, உங்களுக்கு டைரக்ட்டா ஜாப் கிடைக்கிறது லிட்டில் டஃப். நீங்க ஈவன் தோ நீங்க ஃப்ரெஷரா இருப்பீங்க, நீங்க லைஃப் சயன்ஸா இருப்பீங்க. பட் ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நீங்க ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு 2 மந்த், 3 மந்த் கோர்ஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா, உங்களால ஈஸியா உள்ள போ முடியும். பட் நீங்க ஒரு இப்பதான் நான் 2025 பாஸ் அவுட் சார். பிஃபார்ம் முடிச்சிருக்கேன். நான் இருக்கிற எல்லா ஜாப்லயும் நான் எந்த ஜாபுக்கு மெடிக்கல் கோடிங் மூவ் ஆன் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன 4 ஜாபுக்குமே ட்ரை பண்ணதுக்கப்புறம் கிடைக்காட்டி தான் நீங்க மெடிக்கல் கோடர் ஃபீல்டுக்குள்ள வரணும். ஓகே. ஸோ ஏன்னா, நான் முன்னாடி சொன்ன ஜாப் ரோலுக்குலாம் ஃபார்மா பேக்ரவுண்ட் தான் இப்போ வந்து ஃபார்மாகோவிஜிலன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டுக்குலாம் ஃபார்மா ஸ்டூடெண்ட் மட்டும் தான் எலிஜிபிள். இப்ப மெடிக்கல் கோடர்ன்னு வர்றப்ப லைஃப் சயன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க நிக்கிறீங்க. அதே மாரி இப்ப டயாலிசிஸ் படிச்ச ஒருத்தவங்க நிக்கிறாங்கன்னா, அந்த கம்பெனி ஃபார் ஷூர் டயாலிசிஸ் படிச்சவங்கள தான் எடுத்துப்பாங்க. ஏன்னா, நீங்க ஃபார்மா படிச்சிருக்கீங்க. அவங்க வந்து ஹியூமன் அனாட்டமி அண்ட் பிசியாலஜி ஸோ அத மாரி இன் டெப்த்தா படிச்சிருப்பாங்க. ஸோ இப்ப இந்த மெடிக்கல் கோடர்லயே நீங்க வந்து என்ன போய் ஒர்க் பண்ண போறீங்க? பேஷண்டோட டேட்டால ஒர்க் பண்ண போறீங்க. கம்பேர் வித் யூ, தே ஹேவ் அ பெட்டர் நாலேட்ஜ். ஓகே. ஸோ அதனால நீங்க மெடிக்கல் கோடர் சைடுமே நீங்க போலாம். இதையுமே ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நான் வந்து 5ஆ சொல்லுவேன். 6த் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி கண்ட்ரோல் அனலிஸ்ட். ஓகே. ஸோ குவாலிட்டி கண்ட்ரோல் அனலிஸ்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும். ஓகே. டேப்லெட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்க வந்து ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே டெஸ்ட் பண்ற மாரி இருக்கும். ஓகே. ஸோ குவாலிட்டி கண்ட்ரோல் அனலிஸ்ட்டுக்கு வந்து என்ன மாரியான இது வந்து உங்களுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஓபிஸ் எல்லாம் நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ண வேண்டி வரும். டாக்குமெண்டேஷன் ஸ்கில்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படும். இதுக்கு நீங்க எங்கேயுமே கோர்ஸ் பண்ண தேவையில்ல. டைரக்ட்டா ஜாப்ஸ் வந்து லைக் நீங்க சர்ச் பண்ணலாம். இதுக்கெல்லாம் எதுவும் கோர்ஸ்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பட் சேலரி வைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்டார்ட்டிங் வந்து ரொம்ப கம்மியா தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதே மாரி QA, QC வந்து QA, QC மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து என்னன்னா 2மே சேம் மாரியான ஜாப் ரோல் தான் இருக்கும். பட் லிட்டில் டிஃபரன்ஸ் வந்து QAக்கும் QCக்கும் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த 7th ஜாப்பா நம்ம பார்க்குற குவாலிட்டி அசூரன்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஜாப் ரோலுக்கு வந்து GPMP கம்ப்ளைண்ட்ஸும் ரிவ்யூ டாக்குமெண்ட்டும் சேம் தான். இங்கே டாக்குமெண்டேஷன் தான் இதுலேயுமே பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு வந்து உங்களோட சேலரி வந்து இப்போ குவாலிட்டி அசூரன்ஸுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து ஒரு 2 LPA கொடுக்குறாங்கன்னா, அதே மாதிரி குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு 1.5ல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஓகே. ஸோ இது வந்து மோஸ்ட்லி எந்த மாதிரியான கம்பெனிஸில் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும்னா, ப்ரொடக்ஷன் கம்பெனிஸில் வந்து QA QC ரோலுக்கு உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ அந்த இதில் நம்ம பார்க்க போகிற 8th ஜாப் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட். ஓகே. ஸோ ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட் வந்து நான் ஏன் சார் எல்லாருமே ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பி ஃபார்மசி, எம் ஃபார்மசி இருக்கிற எல்லா காலேஜஸுமே கேம்பஸ் டிரைவ்னு நடத்தி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்மசிஸ்ட் ஜாப் ரோலுக்கு தான் உங்களை வந்து காலேஜஸ் உள்ளே தள்ளுறாங்க. அதான் ரியாலிட்டி, ரைட்? பட் வந்து நீங்க வந்து ஒரு ஃபார்மசிஸ்ட் ஜாப் ரோலுக்கு போறதுக்காண்டி நீங்க பிஃபார்ம், எம்ஃபார்ம் வந்து 4 வருஷம், 5 வருஷம் படிக்கிறது இல்ல. ஸோ அதனால தான் நான் இத வந்து லாஸ்ட்டா வச்சிருக்கேன். இதுவுமே ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்ஷனா தான் நீங்க வச்சுக்கணும். பட் இதுக்கு நீங்க அந்த அளவுக்கு பிரிஃபரன்ஸ் வந்து குடுக்கக்கூடாது. ஓகே. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் ஃபார்மசிஸ்ட் ஜாப் ரோலுக்கு வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து மெட்ரோ சிட்டீஸான இப்ப சென்னை, இல்லாட்டி பெங்களூர், கொச்சி, ஹைதராபாத், மும்பை ஸோ அந்த மாரியான இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சேலரி வந்து லிட்டில் ஹையா இருக்கும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் நீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி ஃபார்மசிஸ்ட் ரீட்டைல் ஷாப்ஸ்ல வந்து உங்களுக்கே தெரியும். ரீட்டைல் ஃபார்மசிஸ்ட் ஜாப் ரோலுக்கு நீங்க உள்ள போறீங்கன்னா, உங்களால மேக்ஸிமம் வந்து ஒரு 15,000, 20,000 அதுக்கு மேல வந்து என்ன பண்ண முடியாது. சேலரிஸ் வந்து போவே முடியாது. பட் இதுவுமே உங்களுக்கு என்ன ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். ஸோ 9th ஜாப் ரோலா நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து சேல்ஸ் வரும், நல்லா பேச வரும். அதே மாதிரி என்னால் ப்ராடக்ட் நாலேஜ் வச்சுக்கிட்டு நல்ல கம்யூனிகேஷன் வரும்னா, ஃபார் ஷியோர் நீங்கள் வந்து மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து ஜாப் ரோலுக்கு போகலாம். பட் வெரி மெயினஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ரெப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போய் விற்க போகிற இடம் எல்லாமே ஹாஸ்பிட்டல்ஸ். நீங்கள் உங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே டாக்டர்ஸ் தான். ஓகே. ஸோ என் கஸ்டமர்ஸ் வந்து பேஷண்ட்டாக இருக்கலாம். பட் நீங்கள் யார்கிட்ட போய் செல் பண்ணுவீங்கன்னா, டாக்டர்ஸ் கிட்ட தான். டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் கொடுக்காம லைக் என்ன சொல்ல, இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப பொறுமையாக அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி ஒருத்தர்கிட்ட போய் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் தட் மச் ஈஸி டு டூ திஸ் திங்ஸ். ஸோ மெடிக்கல் ரெப் ஸோ இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்த டாப் 10 ஜாப் ரோல்ஸ்ன்னு நான் சொன்ன போதே ஒவ்வொரு கேட்டகரிஸை தான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஒரு எம்ஃபார்ம், பிஃபார்ம் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்க ஜாப் ரோலுக்கு தான் நீங்கள் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் இந்த வீடியோலேயே. ஸோ இல்லை அதுவும் ட்ரை பண்ணிட்டேன் கிடைக்கல, நெக்ஸ்ட்டுங்கிற மாதிரி தான் இந்த வீடியோவை நான் அலைன் பண்ணியிருக்கேன். ஓகே. ஒவ்வொரு ஜாப் ரோலுமே அந்த கேட்டகரி வைஸ் தான் மேலேருந்து கீழே வர மாதிரி தான் நான் அசைன் பண்ணியிருக்கேன். பட் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ல ஒரே ஒரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வித் இன்சென்டிவ் நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு சேல்ஸ் மார்க்கெட்டிங் வருதோ, நீங்கள் எவ்வளோ விற்கிறீங்களோ அவ்வளோ இன்சென்டிவ்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. லாஸ்ட் ஜாப் வந்து ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவை பொறுத்த வரைக்கும் என்ன ரோல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்டில் மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷன் அண்டு பேட்ச் ப்ரொடக்ஷன். ஓகே.
ஸோ இது வந்து ரொம்பவுமே டஃப்பான ஜாப் ரோல் தான். நான் இத பொறுத்தவரைக்கும் இந்த புரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் தான் இதுக்குள்ள நான் சொன்ன 10 இதுலயுமே ரொம்ப டஃப். பட் அதுக்கு வந்து ஃபியூச்சர் இருக்கான்னா அந்த அளவுக்கு கிடையவே கிடையாது. ஓகே. ஸோ இந்த புரொடக்ஷன் ஜாப் ரோல பொறுத்தவரைக்கும் மிஷின் ஹேண்ட்லிங் வரும். அதே மாரி பேட்ச் ரெக்கார்ட்ஸ் இது வந்து ரொம்பவுமே டஃப். ஓகே. நீங்க நின்னுகிட்டு இருக்க மாரி தான் இருக்கும். ஸோ இதுக்கான ஜாப் ரோல்ஸ்லாம் எங்க மோஸ்ட்லி உங்களுக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் பக்கத்துல ஒசூர்லலாம் இத மாரி ஃபார்மா புரொடக்ஷன் கம்பெனிஸ் நெறையாவுமே இருக்கு. நீங்க ஒசூர்ல இருக்க கம்பெனிஸ் லிஸ்ட் எடுத்து நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, பி ஃபார்மசியா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். பட் இத ரோல வந்து நீங்க டி ஃபார்மசி படிச்சவங்களுமே ரொம்ப யூஸ்ஃபுல் பண்ணிக்கலாம். டி ஃபார்மசி படிச்சிருக்கீங்கன்னா, ஃபார் ஷூர் நீங்க இத ட்ரை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ மெடிக்கல் கோடர் ஜாப் ரோலுக்குமே வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகே. பட் மெடிக்கல் கோடர் ஜாப் ரோலுக்கு வந்து டி ஃபார்மசி ஸ்டூடண்ட்ஸ இப்ப அவ்வளவா எடுத்துக்கிறது இல்ல. பட் இப்ப கோயம்புத்தூர் சைட்ல வந்து சில கம்பெனிஸ் வந்து டி ஃபார்மசி ஸ்டூடண்ட்ஸுமே மெடிக்கல் கோடிங்க்கு ஹையர் பண்றாரு. ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோட மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் 2 இயர்ஸா இந்த ஃபார்மசி ஸ்டூடண்ட்ஸோட தான் இருக்கேன். ஓகே. அவங்களோட தான் நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோவோட மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு கிரியேட் அவேர்னஸ் அபௌட் த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஆஃப்டர் த ஃபார்மா. ஸோ நீங்க டி ஃபார்மசியா இருக்கலாம், எம் ஃபார்மசி, பி ஃபார்மசி இதே மாரி நீங்க வந்து ஃபார்ம் டியா இருக்கலாம். ஸோ உங்களுக்கு நீங்க என்னவா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன ஆப்பர்ச்சுனிட்டீஸ் எல்லாம் இருக்குங்கிறது வந்து தெரியறதே இல்ல. ஓகே. ஸோ இந்த வீடியோவோட மெயினஸ்ட் பர்ப்பஸ் வந்து நான் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு அவேர்னஸ். இதில வந்து பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில ஜாப் ரோல்ஸ்க்குலாம் கண்டிப்பா நீங்க கோர்சஸ் பண்ணியே ஆகணும். ஓகே. இப்ப நீங்க கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட், பார்மகோவிஜிலன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட், கிளினிக்கல் டேட்டா மேனேஜர், ரெகுலேட்டரி அஃபேர்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஏன் சார் நான் இப்ப தான் 2025 பாஸ் அவுட் பி ஃபார்மசி படிச்சிருக்கேன். எனக்கு கம்பெனி டைரக்ட்டா ஜாப் குடுக்க மாட்டானான்னா, குடுக்க மாட்றான். ஓகே. ஸோ அவன் வந்து ஹையரிங் போட்டிருப்பான், ஃப்ரெஷர்ஸ எடுப்பான். பட் வந்து அவனோட ஏடிஎஸ் அப்லோட் ரெஸ்யூம் சாஃப்ட்வேர் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அப்லோட் பண்ற ரெஸ்யூம்ல சர்டிஃபிகேஷன்ங்கிற பார்ட்ல நீங்க இந்த இதுக்காண்டி தனியா அவன் பண்ற இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பார்மகோவிஜிலன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்னு எடுத்திருக்கான்னா, அதுக்கு உங்கட்ட சர்டிஃபிகேஷன் இல்லன்னா, உங்களோட ரெஸ்யூம் கண்டிப்பா அங்க ஷார்ட் லிஸ்ட் ஆகாது. ஸோ அதனால வந்து நீங்க இந்த மாரி நான் சொல்ல கிளினிக்கல் ரிசர்ச்சோ இல்ல மெடிக்கல் கோடிங் சைடோ நான் போணும் சார். எனக்கு எங்கேயாவது கோர்ஸ் பண்ணணும்னு தோணுது. பட் எங்க பண்றதுன்னு தெரியலைன்னா, இந்த வீடியோ கீழ நான் வந்து ஒரு கூகுள் ஃபார்ம் குடுத்துருக்கேன். அந்த கூகுள் ஃபார்ம ஃபில் பண்ணுங்க. என்னோட டீம்ல இருந்து உங்களுக்கு கால் எங்க நீங்க வந்து கோர்ஸ் பண்ணலாங்கிறத தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அதே மாரி உங்களுக்கு வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா, இல்ல சார் எனக்கு வந்து கோர்ஸ் பண்ணலாம் விருப்பம் இல்ல. நான் டைரக்ட்டா ஜாப் தான் போணும்னு நெனைக்கிறேன்னா, ஸோ இந்த வீடியோ கீழவே நான் உங்களுக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும், அதே மாரி உங்களுக்கு வந்து டெலிகிராம் சேனல் லிங்க்குமே குடுக்குறேன். ஸோ அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. அதுல உங்களுக்கு லைஃப் சயன்ஸ், ஃபார்மா ரிலேட்டடான ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் டெய்லியுமே. ஸோ உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.